இனிய மாலை வணக்கம். இவனுக்கு தண்ணியில கண்டம் திரைப்படத்தோட பிரஸ் மீட் இது. இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இவனுக்கு தண்ணியில கண்டம் டீமோட சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவிஆர் சினிமாஸ் வெங்கட்ராய் சார் அவருடைய தயாரிப்பு, எஸ்என் சக்திவேல் சாரோட இயக்கம். இந்த படத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா விஷயம் காமெடி ஏதோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரியே ஒரு டீசர் பார்த்தப்போ தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷத்தோட மிக சிறந்த ஹிட் படமாக இருக்கும். என்னுடைய பாடல் நானும் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு விஷுவல் ஃபிலிம் இதுதான். நான் இந்த வருஷம் தான், இந்த 2015ஓட ஃபஸ்ட்டு விஷுவலில் நான் வந்திருக்கிறேன். இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதிய யுகபாரதி அண்ணனுக்கும் மற்றும் ஒளிப்பதிவாளர், எடிட்டர், வசனகர்த்தா, ஆர்ட் டைரக்டர் மற்றும் ஷெரீப் மாஸ்டர், சாண்டி அண்ணன், நான் கடவுள் ராஜேந்திரன், அப்புறம் சென்றாயன், எல்லாருக்கும் ரொம்ப பயங்கர காமெடியாக இருக்குது. ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. திரைப்படம் வருகின்ற இன்னும் 10 நாளில் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இதில் வெங்கட் சொன்ன மாதிரி என்னோட நண்பருக்காக நிறைய பேர் ஒயின் ஷாப்பில் சரக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது சரக்கே வச்சு எதுக்கு நீ சரக்கு வச்சுன்னுக்கிற, ஒரு படமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய அன்பு சகோதரர், நிறைய பேரோட வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் பெற்றவர் தீபக். அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு 10 நாள் அதிர்ச்சியாகவே தான் இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வெளியே கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இதில் கிடைக்காது. எந்த மாற்றமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர் தொகுப்பாளராக இருந்தாலும் அந்த ஒரு எளிமையாக இருப்பார். எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடிய ஒரு நண்பர். எதுவுமே அலட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. யார் போனாலும் அவங்கள பற்றியோட உண்மையான டீட்டெயில் எடுத்து திருச்சிலாம் சொல்லாமல், அவங்கள பற்றி மிகைப்படுத்தி சொல்லாமல், தாழ்ச்சியாகவும் சொல்லாமல், அவங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கும் சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க. நிச்சயமாக அவங்கெல்லாம் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக கொண்டாடுவாங்க. நீங்கள் எல்லாம் இதை கொண்டு போங்க தயவுசெய்து. நான் தீபக் ஒரு மிகப்பெரிய லைஃப். இதில் அவர் மட்டும்தான் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சா நாங்கள் எல்லாம் ஜெயிச்ச மாதிரி எந்த மாற்றமும் கிடையாது. தீபக் ஜெயிக்கணும் கண்டிப்பாக. ரொம்ப நாள் உழைப்பு. சில பேர் சீக்கிரம் அந்த முயற்சி எடுப்பாங்க. ரொம்ப நாள் உழைப்பு. இதுக்காக டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒதுக்கி இங்கே எல்லா டெக்னீஷியனோட கலந்து சக்திவேல் சாரோட அவருடைய அட்வைஸின் படி நல்லா செமையாக பண்ணிக்கிறாரு. என்னுடைய பாட்டுக்கே லிப்லாம் நல்லா பண்ணிக்கிறார். செமையாக ஒரு 2 வரையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை நான் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணியிருக்காரு. என்னுடைய பாடல் A7 அவங்க தான் இந்த மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதில் பிரசன்னா, சரண், திலீப், ஏன்னா 3 பேர் நல்ல அனுபவசாலிகள். ரீ ரெக்கார்டிங்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க படத்தில். அதான் கேட்டேன், எல்லாம் தெளிவாக இருக்குது. நான் பாடல் எழுதுகிறப்போ சக்திவேல் முதல்ல ப்ரொடியூசரை பார்த்தேன், தீபக் அண்ணங்கிட்ட. அப்புறம் தான் அவர்கிட்ட நான் எழுதக்கூடிய விஷயம் தீபக் அண்ணனுக்கு அப்புறம் தான் தெரியும். பிரசன்னா, சரண், திலீப் அவங்களாம் சொன்னாங்க. அப்புறம் ப்ரொடியூசரை போய் சந்தித்தேன். இயக்குனர் அங்கே வந்தார். எதுவுமே பேசலை. உடனே பேசி முதல்ல ப்ரொடியூசரை ஒரு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சாங்க. நான் ஏதோ நல்ல பாடல் தான் இருந்தால் திருப்பி பழைய தான் சரக்கு அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதே வேலை தான். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள்லாம் நான் வச்சு தான் அந்த பாடல் பாடியிருக்கிறேன். இந்த படத்தில் தீபக் சார் ஒரு ஆங்கராக வரீங்களா? ஆமாம், ஒரு தொகுப்பாளராகவே வரார் இந்த படத்தில். நான் ஒரு படம் நடிச்சா கானா பாடகராக தான் வர முடியும். அது மாதிரி அவர் நடிகிற முதல் படமே தொகுப்பாளராக வந்தார். அவருக்கு அங்கே போட்டியெல்லாம் இருக்குது. அந்த சார் சொல்லாமா சார்? இது யாருன்னா ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கலாம் சார். ஆமாம் சார், ஆமாம். ஒரு தொகுப்பாளராக வராரு. அவர் குறிப்பாக பண்ணால் அவர் கோபி, நீ அண்ணா கோபி சார் மாதிரி ஆகணுன்ட்டு வெயிட்டாக வராரு. அங்கே அவருக்கு பல சிக்கல்லாம் இருக்குது. நான் கேட்டாங்க 2வது சரணத்தில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் நிச்சயமாக வச்சு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது சரணம் எழுதினேன். 4-5 சரணங்கள் எழுதினேன். ஃபஸ்ட்டு சரணம் இவன் டைய அடிக்கும் வயசுல போய் டாவு அடிக்கிறான், அவன் மைய கண்ணில் பூசி இவனை சாவடிக்கிறான், இவன் வீட்டை எல்லாம் மாப்ப போட்டு தேய்ச்சி கழுவுவான், அவன் ஆத்து மீனை போன அதுல நழுவி ஓடுவான், ஆட்டோ மீட்டரு அதுலயும் மேட்டரு, ஆஃபு பத்தல சொல்லு ஒரு கோட்டரு,
அவ காஞ்சிபுரம் பட்டு கேட்டு தொல்லை பண்ணுவான், இவன் கிஞ்சி போன சட்டைய போட்டுன்னு பல்ல காட்டுவான். அவளை மட்டும் நம்பி மோசம் போயிடாத தம்பி, அந்த ரக்க வச்ச தும்பி உன்னை என்ன வெப்பா கம்பி. போ போடா போ. நான் இது முதல் ஆப்ஷன் வந்து இது கொடுத்தா, இது போல நிறைய சரணங்கள் கொடுத்தேன். லாஸ்ட்ல வந்து அவ காஞ்சிபுரம் பட்டு கேட்டு தொல்லை பண்ணுவான், இவன் கிஞ்சி போன சட்டைய போட்டுன்னு பல்ல காட்டுவான் அப்படின்னு அந்த சரணத்துல வந்து 3 முடிச்சு போட்டு விட்டா நீயும் ஆபீஸ் பாய், மண்டை ஓட்டை காட்டி அவ ஓட்டு வாடா பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி ஏத்தாங்க. 3 முடிச்சு போட்டு விட்டா நீ ஆபீஸ் பாய். ஏன்னா வேலை நிறைய பேர் அதான் செய்துனுக்கிறேன், நீ என்ன பண்ண முடியாது, எல்லாமே ஆபீஸ் பாய். நான் அது மாதிரி தான் இருக்கேன், என்ன பண்ண முடியாது. அதுவும் வந்து குறிப்பா வந்து எங்களை போல ஆட்களுக்கெல்லாம் ஒரு அந்த படத்தை எழுதக்கூடிய கவிஞர்களுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் வரும். ஏன்னா பாதிக்கப்பட்டவர் இருக்கணும். ஆனால் 3 முடிச்சு போட்டு விட்டா நீ ஆபீஸ் பாய், மண்டை ஓட்டை காட்டியா ஓட்டு வாடா பேயின்னு ஒரு வரி எழுதித்தந்தேன். அதன் பிறகுதான் இந்த கதையோட சுருக்கத்தை கேட்டாரு, நான் எழுதி தரேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வார்த்தை விட்டுட்டேன். அப்புறம் எப்படி எழுதுதுன்னு சொல்லிட்டு 2வது சரணம். அதுக்கு முன்னதாக ஹீரோயின் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவங்க வந்து நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. 4 சீன் தான் காட்டினீங்க, ஆனால் ட்ரெயிலரில் பாவம் அவங்களுக்கு அதை வச்சு சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். அவங்களுக்கு அவங்க மீதி நடிப்பை தீபக் நடிச்சிருப்பாரு. ஆகையால் 2வது சரணம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். கதையோடு எழுதுனது வந்து நல்லதுக்கே இந்த உலகில் காலமே இல்லை, நாம மனுஷனாக பிறந்து விட்டா வாழ்வதே தொல்லை, நல்ல காலம் எனக்கு மட்டும் இன்னும் பிறக்கல, நான் நாயி வேஷம் போட்டதால தினமும் கொலைக்கிறேன், கண்ணே மங்கம்மா நிம்மதி எங்கம்மா தேடி அலையிறேன் தெரிஞ்சா சொல்லம்மா, பூனைன்னு நினைச்சு புலி வாழை பிடிச்சிட்டேன், நான் நீ ஆனா நான் கோபி போல அவன் நினைச்சிட்டேன், பூனைன்னு நினைச்சு புலி வாழை பிடிச்சிட்டேன், நான் நீ ஆனா நான் கோபி போல அவன் நினைச்சிட்டேன், எடுக்க வந்தேன் பேட்டி என்னை எதிர்த்து ஒருத்தம் போட்டி, வந்த ரூட்டை மாத்தி என்ன செய்ய வச்சா ஓட்டி, போ போடா போ தரிஞ்சு போ முறிஞ்சு போ ஒழிஞ்சு போ. இந்த படத்துல வைக்கல இந்த வரி, அதுக்காக தான் இங்க நான் பாடிட்டேன். ஆகையால் இந்த வருடத்தோட பாடல் எழுதி பாடி ஏதோ எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடிக்கிற விஷயம் இல்லை. இந்த முதல் படம் 2015 வந்து எனக்கு 3ம் கலந்த ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுத்துருக்குறேன். இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். ஊடக நண்பர்கள் நீங்கள் தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் அவரை மிகைப்படுத்தி எழுத வேணாம். ஏன்னா அவர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு, சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் எல்லா நடிகர்கள் மத்தியிலும் எல்லாருடைய நற்பேர் எடுத்திருக்காரு. அதை எழுதினாலே போதும். தயவுசெய்து அவருக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் நல்லபடி கொண்டு போங்க. இன்னும் 10 நாளில் மிகப்பெரிய ஹீரோக்களோட வரிசையில் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மதிப்போடு அவர் கண்டிப்பாக இருப்பார், எந்த மாற்றமும் கிடையாது. ஆகையால் இந்த படத்தை தயாரித்த விவிஆர் வெங்கட்ராஜ் சாருக்கும் மற்றும் எங்களுடைய இயக்குனர் சக்திவேல் சாருக்கும் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் குறிப்பாக எனக்கு வாய்ப்பு தந்த A7 ஸ்டுடியோஸ் பிரசன்னா, திலீப், சரண் மற்றும் பாடலாசிரியர் யுகபாரதி அண்ணனுக்கும், மாஸ்டர் ஷெரீப் மாஸ்டர் மற்றும் சாண்டி அண்ணனுக்கும், இங்கே வந்திருக்கின்றவங்க அனைவருக்கும் இந்த திரைப்படம் வெற்றி பெற முழு மனதோடு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.